வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான ஹால் டிக்கெட் வெளியாகிருக்கு. ஸோ அதை பற்றி எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ என்ன டைமிங்க்கு எக்ஸாமு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு எல்லாமே அஸ்யூஷுவல் எல்லாமே அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அப்கமிங் வரக்கூடிய 14th அன்னைக்கு எக்ஸாம் இருக்க போது. ஸோ அதனால் முன்னாடி ஹால் டிக்கெட் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ கரெக்டாக பியாண்ட் டைமுக்கு நீங்கள் அங்கே இருக்கணும். ஓகே, அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாமா? ஸோ ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கே வரும். இதில் லெஃப்ட் சைடு கீழே இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ்னு இருக்கு இல்லையா? ஸோ அதில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் போஸ்ட் 2ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதில் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் லாகின் பண்ணி தான் நம்மளோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதில் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு இருக்குல்லையே, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டேன். ஸோ கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் கட்டமாக நிறைய பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் கீழே டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்கு இல்லையா? ஸோ ரெண்டாவது ரோவில் ஃபஸ்ட்டு காலம்லே டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். இதில் லாஸ்ட்டில் ஆக்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா காலம், அதில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு இதில் உங்களோட அப்ளிகேஷன் ஐடியும் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த்து கேட்கும். ஏன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான். ஏன்னா யார் வேணாலும் லாகின் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதனால் அப்ளிகேஷன் ஐடி கம்பல்சரி கொடுக்கணும். ஏன்னா இதை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களோட ஐடியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஐடி தென் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ஆஸ் யூஷுவல் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்ளிகேஷன் ஐடி கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணது எப்படி இருக்குன்னா, ஓகே ஜஸ்ட் நான் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு எனக்கு அடுத்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு என்னோடய ஹால் டிக்கெட்டு வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட ஃபோட்டோ அண்ட் தென் உங்களோட எக்ஸாம் சென்டர் அண்ட் தென் டைமிங் எல்லாத்தையும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்பல்சரி இது எல்லாத்தையும் ரீட் பண்ணுங்கள். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, இதோட கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்புறம் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகும்போது இது எல்லா பேஜும் டவுன்லோட் எடுத்துகிட்டு போகணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் உங்களோட ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எக்ஸாம் சென்டர் தெரியுது இல்லையா? ஸோ அது வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் கூட ஓகே தான். சரிங்களா? மறக்காமல் உங்களோட ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போங்க. ஐடென்டிட்டி ப்ரூஃப் கண்டிப்பாக வேணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு இதில் ஏதாச்சும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? ஓகே, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். இதில் சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஹால் டிக்கெட் சேவ் ஆகிடும். ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் உங்களோட ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். மறக்காமல் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் டைமுக்கு நீங்கள் எக்ஸாம் சென்டர் இருங்க. ஸோ நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் அண்ட் see you.